ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ மிவி பிராண்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டு. இந்த லோ பட்ஜெட்டுக்கு எப்படி வந்து சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா, இதுதான் மிவி பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கரு. பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் இன்ஜினியரிட்டி அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்னு வந்து போட்டிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. நல்ல ஒரு லோ பட்ஜெட் மாதிரியே இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1200 தான். அதுவும் ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கூட கிடைக்குது. 1000 rupeesக்கு எந்த அளவுக்கு இது ஒர்த்தபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் மாதிரியே எனக்கு தெரியலங்க. உண்மையிலே வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்குள்ளேருந்து உள்ளே இருக்கிற இந்த ஸ்பீக்கரை வெளில எடுத்து பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எக்கச்சக்கமான புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த ஸ்பீக்கரை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. இதில் நம்ம வந்து கியூஆர் கோட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கின எந்த நாளில் வாங்கினீங்களோ அந்த நாள்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 year அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் வாரண்டி வந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. லோ பட்ஜெட்டுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களும் வந்து பிராண்டு தான் அப்படின்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டுக்கே நல்லாவே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை நம்ம வெளில எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மிவி அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் உள்ள லுக்கும் வந்து ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரோப் போன்றவே வந்து இருக்குது. மேலே தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வால்யூம் பட்டன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போடுறது எல்லாமே வந்து அந்த போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாக்ஸ்குள்ளே பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பாக்ஸ்குள்ளே இதான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீக்கரை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அலுமினியம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் மாதிரி தெரியாது. ஒரு ப்ரீமியம் லுக்கு நல்லாவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் ஃபினிஷில் வால்யூம் பட்டன் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் அப் அண்ட் டவுனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கு இண்டிகேட்டர் எல்லாமே வந்து மேலே வச்சு விட்டாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு போன்ற போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிவி அப்படின்ட்டு ஒரு பெரிய பிராண்ட் நேம் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து இதுதான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ணுவோம். இதை வந்து ஒரே நேரத்தில் நம்ம 2 ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணால் ஸ்டோரோ போன்றவே வந்து அந்த ஆடியோ டைப் வந்து கேட்கும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. அதனால் வந்து என்னால் ஒன்று தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி ஒன்று தான் வந்து வீடியோ அப்படிங்கிறது எடுக்க முடிஞ்சு. நான் பெருசாக வந்து டெஸ்ட் பண்ணல. இப்போ நம்ம பேர் பண்ணி பார்ப்போம்.
ஓகே நண்பா, இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், நீங்களும் கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியும் சரி, சவுண்ட் குவாலிட்டியும் சரி நல்லாவே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உண்மையிலே லோ பட்ஜெட்டுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான் இது. இது ஸ்பீக்கர்னால் வெறும் சவுண்டு மட்டும் தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை நீங்கள் டபுள் கிளிக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதன் மூலமாக நீங்கள் டைமு, வெதர் போன்றவை வந்து கேட்டுக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் காலோ இல்லை நார்மல் காலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அப்படிங்கிறது உங்களுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இதுதான் மிவி ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.